வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டயோடு டெஸ்டிங் வித் மல்டிமீட்டர். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேசிக் காம்போனன்ட் சீரீஸ்ல தியரி கிளாஸ் பார்த்துருந்தோம். ஒரு டயோடு எப்படி ஒர்க் பண்ணுது சர்க்கியூட்ல, அது மாதிரி ஏசி எப்படி டிசியா மாத்துது அப்படின்றத தியரியா பார்த்துட்டு அதை வந்து ஒரு எல்இடி ப்ராஜெக்டா தனியாகவும் ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்டும் போட்டு காமிச்சிருந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயோடு வந்து எப்படி மல்டிமீட்டர்ல செக் பண்றது, டயோடு ஃபெயிலியர் ஆயிடுச்சா நல்லா இருக்கா அப்படின்றது எப்படி மல்டிமீட்டர்ல செக் பண்றதுன்ற வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டரை வந்து டயோடு மோட்ல செட் பண்ணிக்கிறேன். டயோட் மோட்ல வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டயோடு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கோடு தெரியுது, இங்க பிளாக் கலர் பாடி தெரியுது. ஸோ இந்த பக்கம் ஆனோடு, இந்த பக்கம் கேத்தோடு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ இந்த மாதிரி நீங்க மல்டிமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ப்ராப் நெகட்டிவ் ப்ராப் தனித்தனியா எடுத்துக்கிறோம். பாசிட்டிவ் ப்ராப் நெகட்டிவ் ப்ராப் தனித்தனியா எடுத்துட்டு பாசிட்டிவ் ப்ராபை வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு சைட்ல வைங்க, பாசிட்டிவ் ப்ராபை ஆனோடு சைட்ல வைங்க, நெகட்டிவ் ப்ராபை கேத்தோட சைட்ல வைக்கும் போது நமக்கு ரீடிங் வரணும். நமக்கு 200க்கு மேல ரீடிங் வருது அப்படின்னாலே நமக்கு வந்து டயோடு வந்து ஓகே தான். ஓகேவா? அப்ப டயோட ஃபார்வர்ட் பேஸ்ல வச்சு செக் பண்ணும்போது இந்த வேல்யூ காட்டுது, ரிவர்ஸ் பேஸ்ல வச்சு செக் பண்ணும்போது வேல்யூ காட்டக்கூடாது. இப்போ டயோட திருப்பிட்டேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வச்சாச்சு, நமக்கு எந்த வேல்யூமே காட்டல. அப்ப இந்த டயோடு பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்கு. இன்னொரு வாட்டி நான் வச்சு காமிக்கிறேன். டயோடோட ஆனோட சைட்ல எப்பயும் போல பாசிட்டிவ், டயோடோட கேத்தோட சைட்ல நெகட்டிவ் வைக்கிற நமக்கு வேல்யூ காட்டணும், வருது இல்லையா? சோ இப்போ வந்து டயோடோட கேத்தோட சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவையும் ஆனோட சைட்ல நெகட்டிவ் வைக்கிறேன். இப்போ நமக்கு வேல்யூ காமிக்காது. இப்போ காமிக்கலன்றப்போ டயோடு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு. சோ வேல்யூ வரல. இன்னொன்னு, ரெண்டு பக்கமும் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த வேல்யூமே வரல. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வருது, ஆனோட சைட்லயும் கேத்தோட சைட்லயும் வச்சா வேல்யூ வருது இல்லையா? இந்த பக்கம் வைக்கும் போது வேல்யூ வரல, இந்த பக்கம் வைக்கும் போதும் வேல்யூ வரல அப்படின்னா உங்களுக்கு டயோடு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு, அப்பயும் ஃபெயிலியர் தான். சரி, ஓகே. அடுத்து வேற, இந்த பக்கமும் இந்த பக்கமும் வச்சு பார்க்கும்போது எனக்கு பீப் சவுண்ட் அடிக்குது சார் அப்படின்னா பீப் அடிச்சாலும் டயோடு ஃபெயிலியர் தான். அப்ப இந்த 3 டெஸ்டிங்க பண்ணிட்டீங்கனாலே டயோடு பர்ஃபெக்டா இருக்குதுன்றத சொல்லிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.